Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Nexus Renewable based out of IITM Research Park, which is pioneer in research on renewable energy and sustainable infrastructure development. Healthyயான sweets and snacks வாங்க ஆலடிப்பட்டியானுக்கு வாங்க. வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். யூஸ்வலாக இந்த பேர் சொன்ன உடனே லேட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டிருப்பீங்க. பட் இனிமேல் லேட் ரிவ்யூ கிடையாது, லாங் ரிவ்யூ. இந்த லாங் ரிவ்யூ அப்படின்ற ஒரு லாங் ரிவ்யூ செக்மெண்ட் வச்சதுனாலே நல்லா விரிவாக இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல அம்சங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஏன் லாங், ஏன் 2-3 நிமிஷத்தில் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு மேலே ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சேனலுடைய முதல் வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, நல்லது பேசலாம், கெட்டது பேசலாம், ஆனால் ஆழமாக பேசணும், அளந்து பேசணும், மரியாதையோடைய பேசணும் அப்படின்றது தான். ஒன்று மட்டமாக இருக்குது, இல்லை அற்புதமாக இருக்குது. இந்த மட்டம் அற்புதம் அப்படின்ற ஒரு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்லேயே தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலான படங்கள் இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்லையுமே உட்கார்றது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல இந்த கிரேடியண்ட்டுக்குள்ளே தான் ஒரு உட்காருது. அப்படின்னும்போது அது அந்த இடத்துல நம்ம அதற்கான அதனுடைய பிரச்சனைகள் பேசும்போதும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகு பேச முடியணும் அப்படின்றத நான் ஆழமாக நம்புகிறேன். அதை ஸ்பாயிலர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக பேசுவது மிக மிக கடினம். ஸோ கண்டிப்பாக ஏன்னா நம்ம தீம்ஸ் பேசுவோம், மோட்டிவ்ஸ் பேசுவோம், எமோஷனல் ஆர்க்ஸ் பொறுத்து பேசுவோம், கேரக்டர் ஆர்க்ஸ் பொறுத்து பேசுவோம். ஸோ நீட்லெஸ் டு சே, ஸ்பாயிலர்ஸ் அலர்ட். இந்த மாதிரி ரிவ்யூஸை டிப்பிக்கலி உங்களுக்கு எந்த விதமான தகவலுமே தெரியாமல் நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பார்க்காதீங்க, படம் பார்த்த பிறகு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே உங்களை காத்திருக்க வைக்க நான் விரும்பலை. இது என்னுடைய முதல் லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போகிற படம் மணிரத்னம், கமல்ஹாசன் எப்படா இணைவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்த நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். 37 வருஷத்துக்கு அப்புறம் இணைஞ்சிருக்காங்க. படம் பேர் தக் லைஃப். இனிமே நீ நானும் ஒன்று, கடைசி வரைக்கும். சாகா வரம் போல் சோகம் உண்டு அப்படின்னு சொல்லி உத்தம வில்லனில் ஒரு வரி வரும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த படத்தில் ஆல்மோஸ்ட் சாகிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பற்றி பேசக்கூடிய அந்த கதையில் சாவது எப்போவுமே சாவாமல் இருக்கிறத விட மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. தக் லைஃபும் இன்னவே மரணத்தை பொறுத்து பேசக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் ஆரம்பத்திலே இன்ஃபேக்ட் யமன் என் கூடவே இருக்கான், அவன் என்னை எப்போ பாரு கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற ஒரு வரியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ யமன் ரங்கராய சக்திவேல் கூட சேர்ந்து நடக்கலாம், என் கையை கூட குலுக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே நெருங்க முடியாது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த படத்தில் வெவ்வேறு விதங்களில் சாவு சக்திவேல் அப்படிங்கிற கமல்ஹாசன் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி வரும் அப்படின்னா, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் வழியாக வரும், வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் வழியாக வரும், என் காவல்துறை வழியாக வரும், ஒரு கட்டத்தில் இயற்கை வழியாக கூட வரும். ஒரு ஸ்னோல ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு ஆவலான்ச் வரும், அங்கேருந்து மரங்கள்லாம் ஒரு முதுக உடைக்க முயற்சி பண்ணும். அவ்வளோ முயற்சிகள் ஈடுபட்டாலும் கூட சாகா வரம் பெற்ற ரங்கராய சக்திவேலுக்கு எதுவும் நடக்காது. ஸோ அதில் சோகம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சோகம் என்ன, உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களை நீங்கள் இழப்பது, உங்களுக்கு பல ஞாபகங்கள் இருப்பது, அவங்கெல்லாம் அதை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணுவது, இதெல்லாம் தானே நடக்கும் ரொம்ப வருஷம் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா. அது போல தான் இவருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல மேபி அதனால தான் என்னவோ கொஞ்சம் தன்னுடைய வாழ்க்கையை சார்ந்து நிறைய யோசிக்க ஆரம்பிப்பார். தனக்கு நடந்த ஒரு நினைவுகள்லாம் கொஞ்சம் ஓட்டி பார்ப்பார். தன்னுடைய மனைவி அபிராமி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஜீவா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் சார்ந்த ஒரு நினைவுகள்லாம் ஒரு டைமில் ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லை சிம்பு ப்ளே பண்ணக்கூடிய அமரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவரை சார்ந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்து வரக்கூடிய ஒரு நினைவுகள்லாம் ஒரு மாண்டாஜ் மாதிரி மறுபடியும் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ எல்லா பிரச்சனைகளுமே ரங்கராய சக்திவேலுக்கு எங்கேருந்து வருது, வெளியிலேருந்து தான் வருதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சத்தியமாக இல்லை. நிறைய பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கோ அதே போல் உள்ளேருந்தே நிறைய முளைக்குது அவருக்கு. ஒரு சந்தேகம் அவருக்கு உள்ள தோன்றும் பொழுது அங்கேருந்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று போகுது. ஏன் வராமல் இருக்காதுல்ல? ஏன்னா அவர் பண்ணக்கூடிய தொழில் அப்பேற்பட்டதாக இருக்குது. ரொம்ப பவர் ஹங்க்ரி தொழில் அது. அங்கே பல கொலைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, பணத்தை அப்படி இப்படி சேகரித்து எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக அபாயம் எங்கேருந்து வரும்னு வருதோ இல்லையோ, வரும் நீங்கள் நினச்சதன் காரணமாகவே வரும். இன்ஃபேக்ட் சக்திவேல் பொறுத்து நாசர் அவர்கள் ஒரு லைன் சொல்லுவார், இலை பூரா விருந்து வச்சுருவான், ஓரத்தில் பீயை தடவி விட்டுருவான்ற மாதிரி. எனக்கு இது ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயலாக்ஸ் ஆஃப் திஸ் இயர் ஃபார் ஷுர். ஏன்னா ஒரு கதாபாத்திரத்தினுடைய மொத்த தன்மையுமே போகிற போக்கில் ஒரு ஹியூமர் கலந்த ஒரு வரி வழியாக நீங்கள் சொல்ல முடியுது அப்படின்னு அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அபாயம் எங்கேருந்து வேணால் வரக்கூடும் அப்படின்னு சொன்னோம், பின்னாடியிலேருந்து கூட யாராவது முதுகில் குத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும்ல. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஷார்ட் காருக்குள்ளே இவர் உட்காந்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு கரெக்டாக அப்படியே நேராக டயக்னலாக இல்லை, சைடில் இல்லை, நேராக பின்னாடியே உட்காந்துட்டு இருப்பார் சிம்புடைய ஒரு கேரக்டர் அமரன்.
இந்த மாதிரி பொசிஷனிங்லாம் நீங்கள் மற்ற படங்களில் கூட தற்செயலாக அமைஞ்சதோ என்னவோ அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் மணிரத்னம் அவர்கள் படத்தில் இது எதுவுமே தற்செயல் இல்லை. சிம்பு ப்ளே பண்ணுற கதாபாத்திரம் அமரன் வந்து எனவே சக்திவேலுக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளை போல் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து எந்த இடத்துல ஒரு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குதோ சக்திவேலுக்கு அமரன் மேலே, அங்கேருந்து தான் இந்த உறவு கொஞ்சம் கெட ஆரம்பிக்குது. அதை நான் சொல்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து என்ன, இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராக்ஸி டேட் சன் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. கிரீக் ட்ராஜடி இடிபஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பழைய கதை. காலத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கதையாகவே இருந்திருக்கு கான்ஸ்டண்ட்டாக. அங்கே இருந்தால் இடிப்பல் காம்ப்ளெக்ஸ் இந்த ஐடியாலாம் வருது. ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு தந்தைக்கு, ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு தந்தைக்கு சின்ன வயசுலேயே சொல்லிடுவாங்க, உன்னுடைய மகன் தான் உன்னை கொல்ல போகிறான் அப்படின்றது. ஸோ அவன் கையால் தான் நீ சாவ போகிற அப்படின்னு சொன்ன பிறகு அவனை ஆரம்பத்திலே தூக்கி அமுச்சிடுவாங்க. அதன் பிறகு அவன் திரும்பி வரும் பொழுது தான் அம்மா அப்படின்னு தெரியாமையே அந்த அப்பாவை கொலை பண்ணிட்டு அம்மா கூட உடல் உறவு வச்சுக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு அதன் பிறகு அவன் தன்னைத்தானே எப்படி அழிச்சிக்கிறான் அப்படிங்கிறது போல பயங்கர சைக்கோ அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு கதை. இந்த படத்தில் இன்னும் ஸ்ட்ரேஞ்ச் வே நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஆமாம் பெத்த பிள்ளை இல்லை, பட் இருந்தாலும் வளர்ப்பு பிள்ளை தான். இருந்தும் இந்த படத்தில் தக் லைஃப் ஆரம்பத்திலேயே அந்த படத்தில் எப்படி முன்னாடியே ஒரு ப்ராஃபஸி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ, ஃப்ரீ வில் இல்லை, டெஸ்டினி வழியாகத்தான் நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி கமல் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு வரியும் என்னுடைய தலையெழுத்தையும் பின்னிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்வதாக இருக்கட்டும், இல்லை அதன் பிறகு சக்திவேல் ஆசைப்படக்கூடிய ஒரு பெண் மேலே அமரனுக்கும் ஆசை முளைப்பதாக இருக்கட்டும், கான்ஸ்டண்ட்டாக ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டே ஒரு ஆல்மோஸ்ட் கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைப்பதாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த கதையை ஞாபகப்படுத்துது. பழைய லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது எடிபஸ் பற்றி சொன்னால் எப்படி ஷேக்ஸ்பியர் பற்றி சொல்லாமல் இருக்க முடியும்ல. யார் ஒரு தலைவன் வந்து அங்கே நிற்கும் பொழுது தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்கெல்லாம் தனக்கு தெரியாமல் ஒரு பெரிய திட்டம் தீட்டி அவர் வந்து முதுகில் குத்தி இந்த மாதிரி எதிர்பார்க்காம கொலை செய்ய முயற்சி பண்ணாலே சீசர் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி கண்டிப்பாக யோசிக்க தோணும். அதில் எப்படி ப்ரூட்டஸ் அப்படிங்கிற ஒரு கூடவே இருந்துக்கிட்டு மற்றவர்களால் மெனிப்புலேட் பண்ணப்பட்டு அங்கேருந்து கும்பல் சேர்ந்து ஒரு கொலை செய்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்களோ அதே போல் ஒரு சிமிலர் டிவைஸ் இந்த படத்துலையும் கூட. அதில் ஒரு சாகிறதுக்கு முன்னாடி யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு கேட்டு இறந்துருப்பார். பட் இங்கே மிஸ்டர் கமல்ஹாசன் அந்த மாதிரி வைரிகள் வழியெல்லாம் கம்யூனிகேட் பண்ண தேவையில்லை. அப்படியே தன்னுடைய ஒரு ஆல்மோஸ்ட் அவர் ஒரு சிங்கம் போல தான் இருந்தார் தோற்ற முதல் பாதி பூராக. அங்கே ஒரு கர்ஜனை, ஒரு சிரிப்பு அதை கம்யூனிகேட் பண்ணுது எஃபெக்டிவாக. அண்ட் அது எங்கே நடக்குது இந்த முக்கிய காட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்னோ கேப்ட் ஏரியாவில் நடக்குது. ஸ்னோவில் இந்த மாதிரியான ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா குரோசாவா சினிமா கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வருது. குரோசாவா அஃப்கோர்ஸ் மிஸ்டர் மணிரத்னம்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த இடங்களில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இயற்கையை பயன்படுத்தி அங்கே ஒரு கொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நடத்தும் பொழுது உங்களுக்கு வரிகள், டயலாக்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அங்கே எலிமெண்டலி ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு யோசனை கண்டிப்பாக வரும். நான் சொல்கிற இந்த பல மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் ரசித்த அந்த முதல் பாதியில் தக் லைஃப்பில் வரக்கூடிய விஷயங்கள் தான். மணிரத்னம் அவர்கள் படத்தில் நமக்கு என்ன பிடிக்கும், முக்கியமாக காட்சி அமைப்பு, இசை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஷார்ட்ஸ் எப்படி காம்போசிட் பண்ணுறது, எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவாக இருக்கட்டும். நிறைய மெமரபிள் விஷுவல்ஸ் இருக்குது இந்த படத்துலையும் கூட. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முதன்முறை அமரன் வந்து ஒரு சின்ன பையனாக ஒரு லூஸாக ஒரு ஷர்ட் அப்படி அணிஞ்சிக்கிட்டு ஒரு இடத்துக்குள்ளே நுழையும் போது அந்த இடத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்குது, அந்த பையன் எவ்வளோ ஒரு சின்ன பையனாக அந்த இடத்துக்குள்ளே போகிறான், பின்னாடியிலேருந்து கம்போஸ் பண்ண அந்த ஷாட் எவ்வளோ மெமரபிளாக இருக்குது. இல்லை ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தற்கொலை அப்படின்னு ஒரு பில்டிங்லேருந்து குதிக்கக்கூடிய காட்சிகள் ஜென்ரலாக எப்படி நமக்கு ஷூட் பண்ணியிருப்பாங்க, எப்படி காமிச்சிருப்பாங்க அதனுடைய இம்பேக்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் தரை, ரோடு, காரு இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் கிடையாது. இங்கே வேறு ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அது மேலே அவங்க உயிர் விட்ட நிலையில் அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணும்போது அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கும். அதுக்கு சைட்லேயே அந்த கண்ணாடியின் வழியாக தன்னுடைய தந்தை கீழே இருந்து கதறிக்கிட்டு இருப்பார், அழுதுகிட்டு இருப்பார். இந்த மொத்த இமேஜுமே ஒரே ஃப்ரேமில் அடங்குது. இல்லை ஒரு டீல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அமரனும் சக்திவேலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேருமே வெவ்வேறு டைரெக்ஷன்ஸில் திரும்பி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுவே அவங்களுடைய ஒரு மனநிலை, அந்த முடிவை பொறுத்து அவங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றது தெளிவாக விஷுவலாகவே கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த மாதிரி பல ஐடியாஸ் அடுக்கிக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன் தக் லைஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில். இன்னும் மேற்கொண்டு 2-3 விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, பல வரிகள் வழியாக சொல்ல முடியாத, சொல்ல தேவையில்லாத விஷயங்கள் கூட சின்ன சின்ன கிளான்சஸ் வழியாக, பார்வைகள் வழியாக சொல்ல முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அமரனுக்கு வந்து இந்திராணி அப்படின்னு த்ரிஷா ப்ளே பண்ணக்கூடிய கதாபாத்திரம் பிடிக்கும் அப்படின்றது இல்லை. அதுக்கப்புறமா வரிகள் வருது, டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது, கதையில் படத்தில் நம்ம பார்க்குறோம். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு காட்சியில் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக அவர் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வழியாகவே உங்களுக்கு அது கம்யூனிகேட் ஆயிடும். இல்லை இந்திராணி அவங்க ஒன்றும் பெரிய சந்தோஷமாக இல்லை அவங்க வாழ்க்கையில், என்னதான் சக்திவேல் அவங்கள
அன்போட நடத்தினாலும் கூட அப்படிங்கிறது. ஒரு இடத்துல அப்படி சக்திவேல் காரில் ஏறி அப்படி அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவார். கிளம்புன உடனே கேமரா இன்னும் அவங்களுடைய ஒரு ரியாக்ஷனை கேப்சர் பண்ணுவோம். அந்த இடத்துல கேப்சர் பண்ணும்போது அவங்க முகத்தில் அது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு புன்னகை சட்டுன்னு அது நிறுத்தப்படும் பொழுது, அதன் பிறகு அவங்களுடைய மனநிலையை சட்டு நம்ம பார்த்த உடனே புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாம் தான் நம்ம மணிரத்னம் அவர்கள் இயக்கக்கூடிய படங்களில் நம்ம ரசிக்கக்கூடிய அம்சங்கள். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆல்பம் எல்லாம் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் நல்லா கரைச்சி குடிச்சு ரசிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உங்களில் பல பேர் வந்து ட்விட்டரில் அதை ஜாயின் பண்ணிட்டு, ஆமாம் நாங்களும் அப்படிதான். ஆனால் சில பேர் புலம்புனீங்க கூட, மணிரத்னம் படத்தில் தான், அவருடைய படத்தில் தான் பாட்டெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டாங்களே, நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி. பட் அது பாயிண்ட் இல்லை. ஆல்பம் அந்த சாங்ஸ்லாம் ரசித்து முன்னாடியே ஃபெமிலியர் ஆகிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, பல முறை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து அதை பின்னணி இசையில் அற்புதமாக பயன்படுத்துவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விண்வெளி நாயகா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல, அது வந்து என்னதான் போஸ்ட் கிரெடிட்ஸில் வரக்கூடிய ஒரு பாட்டாக இருந்தாலும் கூட அதனுடைய சாயல், அதனுடைய சத்தம், அதனுடைய இசை அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் அது இருக்கவே முடியாது. ஒரு பாட்டு இந்த பாடகி பாடினா நல்லா இருக்குமா, அந்த பாடகி பாடினா நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. அவர் லாஸ்ட்டில் முழுமையாக இந்த படத்துலேயே அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி அது பெருசாக யூஸ் பண்ணலை. பட் அண்ட் தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. அது அந்த இயக்குனருடைய முடிவு. இந்த கதைக்கு அது அவசியமா, தேவைப்படுதா, முழுமையாக நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்ற ஒரு முடிவு. இன்னும் பாடல்கள் பொறுத்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சுகர் பேபி அப்படிங்கிற ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி பல பேர் நமக்குள்ள சின்ன குழப்பம் வந்துட்டு, இது என்ன பாட்டு, இது எப்படி உட்காரும் மணிரத்னம் அவர்கள் படத்துக்குள்ள அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். கவலைலாம் பட தேவையில்லை. அவர் பயன்படுத்தின விதம் பார்த்தோம்னா, இந்திராணியுடைய ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் என்ன வேணும் உனக்கு அப்படின்ற ஒரு லைன்லாம் வரும்போது நம்ம இது எதை சுட்டி காட்டும் புரியலையே அப்படின்ட்டு நம்ம ஒன்று நினச்சிருப்போம். நமக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும்ல. பட் ஆக்சுவலாக அவர் ஷூட் பண்ண மாண்டாஜஸில் கமல் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவர் கேப்சர் பண்ணுற விதத்தில் ஆல்மோஸ்ட் அவங்கள தாண்டி இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அந்த சுச்சுவேஷனில், அவங்க எதுக்காக ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க, பின்னாடி பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்தில் பிடிச்ச சில விஷயம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக சில பெர்ஃபார்மன்ஸஸ் பிடிச்சது. அதில் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லவே தேவையில்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் காட்டக்கூடிய சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரசித்தேன். அவருக்கு இன்செக்யூரிட்டி ஒன்று வரும்போதாக இருக்கட்டும், இல்லை சட்டுன்னு ஒரு இடத்துல எப்போ ஒரு சந்தேகம் வர்றதுன்னா ஷுர் புரியுது. பட் அதன் பிறகு தான் சந்தேகப்பட்டது தவறு அப்படின்னு புரிஞ்ச பிறகு அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த காட்சியாக இருக்கட்டும், ஏடா நம்ம காலில் விழணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வெல்ல ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பாக இருப்பாருங்க, நான் இங்கே ஏமாந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதுவாக இருக்கட்டும். இந்த மாதிரி அடிக்கிக்கிட்டே போகலாம். அவர் நத்திங் நியூ வித் ஹிம் இல்லை. பட் அவருக்கு ஈடு கொடுத்து நடித்த சிம்புடைய பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து ஒரு ஈஸி கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேர் மத்தியில். அதாவது உன்னுடைய தலையெழுத்தையும் ஆரம்பத்திலேயே எழுதி வச்சுட்டான் ஒன்றா அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு பேருமே எவ்வளோ அந்யோன்யமாக இருப்பது முக்கியம்ல. அதுக்காக அவங்க ஃபிசிக்கலி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். தே ஷுட் பிலாங் வித் ஈச் அதர். அதில் நான் ஒரு பெரிய நடிகர் கூட நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஒரு இடத்துல கூட இல்லாமல், இன்ஃபேக்ட் அதை தாண்டி ஒரு இடத்துல எனக்கு போகிற போக்கில் அப்படியே நாசர் அப்படி லைட்டாக அப்படி தட்டி கொடுத்துட்டே அப்படி போகக்கூடிய ஒரு காட்சி கூட ஞாபகத்துக்கு வருது சிம்பு பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் ஹி வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் இன் திஸ் ரோல் அண்ட் நிறைய ஷேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோலும் கூட. ஸோ கண்டிப்பாக இது சுலபமாக இருந்திருக்காது. பட் நான் ரசித்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சந்தேகம், துரோகம் அப்படின்ற விஷயம்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் அந்த துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கான மனநிலை எங்கேருந்து வருது, அந்த கதாபாத்திரத்தை நம்ம முழுமையாக நம்புறோமா, அதுக்கான மோட்டிவேஷன் சரியாக உட்காருதா, இந்த மாதிரி கேள்விகள் தான் எனக்கு அங்கங்கே முளைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அமரன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பல பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப புத்திசாலியான ஒரு கேரக்டர், நிறைய யோசிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவரை அவ்வளோ சுலபமாக அவ்வளோ ஈஸியாக மனிப்புலேட் பண்ணியிருக்க முடியுமா, மேபி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கணுமா அவருடைய ஒரு மனமாற்றத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இல்லைன்னா நாசர் கமல் அவர்கள் அண்ணன் ப்ளே பண்ணுறாரு, அவருடைய கதாபாத்திரம் பொறுத்து அவர் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் வந்து இவ்வளோ சுலபமான்றதை விட பெரிய முடிவுகள் எடுக்கிறாரு. இதை நம்ம நம்புகிறோமா, ஆர் வி ஆல்ரெடி ஆன் த சேம் பேஜ் அஸ் ஹிம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு பெரிய இழப்பு பிறகு அவருடைய மோட்டிவேஷன் இதை சார்ந்து இருக்குமா, இல்லை அந்த கிரீஃப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவர் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருப்பாரா. இந்த படத்தில் ஒரு வெளி எதிரியும் இருக்காங்க, சதானந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழலும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இட் சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பட் நாட் இன்ட்ரெஸ்டிங் இனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி வரைக்குமே இவங்க வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு எதிரிகள் போலவே தான் இருக்காங்களே ஒழிய அவங்களுடைய இன்ஃபேக்ட் அட் ஒன் பாயிண்ட் அவங்க தேவையா அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த
கதை வந்து ஏற்கனவே சக்திவேலையும் தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய குள்ளநெறிகள் சார்ந்தும் அதுக்குள்ள ஏமாற்றப்பட்ட இன்னொருத்தன் சக்திவேலுடைய ஒரு வளர்ப்பு மகனும் இப்படித்தான் இந்த சூழல்லே போதுமானது இல்லையா? இதற்குள்ளேயே கெட்டவர்களும் நல்லவர்களும் நல்ல மிக்ஸ் ஏற்கனவே இருக்கு. இங்கிருந்து வெளியில இருந்து மறுபடியும் ஒரு எதிரி தேவையா? நம்ம இந்த படத்தினுடைய ஒரு சோலாகவே மஞ்சு வண்ண பூவே அப்படிங்கிற ஒரு பாட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுது. அண்ட் ஒரு நிமிஷம் நம்ம அந்த பாட்டு கேட்டு அதனுடைய சவுண்ட் எதை குறிக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஒரு எமோஷ்னல் ட்ராமா அப்படின்ற ஒரு சென்ஸை தானே அது காட்டுது. பூக்கள் எங்கே, வண்ணம் எங்கே, தோட்டம் எங்கே அப்படின்ற ஒரு வரிகள்லாம் ஏதோ ஒரு பெரிய இழப்பு பொறுத்து பேசக்கூடிய ஒரு பாட்டாக தான் தெரியுது. பட் இந்த படத்தினுடைய ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு எமோஷனல் ட்ராமா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து ரொம்ப விலகி போன ஒரு படமாகத்தான் எனக்கு தோணுச்சு. அட் ஒன் பாயிண்ட் நம்ம பாருங்கள், நம்ம இடிபஸ் பற்றி பேசுகிறோம், குரோசாவை பற்றி பேசுகிறோம், ஷேக்ஸ்பியரியன் ட்ராமான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு ஷேக்ஸ்பியரியன் ட்ராமா அப்படிங்கிற ஒரு ஜோனில் எனக்கு இருந்த ஒரு பெரிய ஈடுபாடு இது அதன் பிறகு ஒரு பெரிய வன்முறையை கையாளும் பொழுதும் சுலபமான கொலைகளை நிகழ்த்தும் பொழுதும் அந்த இடத்துல கமல் அவர்கள் வரக்கூடிய ஒரு லுக்கும் அந்த இடத்துல ஸ்டண்ட்ஸ் கம்போஸ் பண்ணப்பட்ட விதமும் எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் அதெல்லாம் ஒட்டலை. இப்போ நாயகன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்தில் வரக்கூடிய சக்திவேல் என்ன மற்றவர்களுக்காக போராடுவார். தனக்கு ஃபேமிலி டைம்லாம் தேவையில்லை, நடுராத்திரி நீங்கள் அவர் கதவை தட்டிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக கிளம்பி வந்துடுவார். தூக்கம் இருக்கா, மனைவி கூட நேரம் செலவழிக்கணுமா அப்படின்ற கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாத ஒரு கதாபாத்திரமாக இருந்தார். பட் இந்த படத்தினுடைய ஒரு சக்திவேல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப சுயநலம் பிடிச்ச ஒரு வெகுளியாக இருக்கலாம், மேபி ஒரு ஓரத்தில் ஒரு நல்ல மனசு இருக்கோ என்னவோ, பட் ரொம்ப ரொம்ப சுயநலம் பிடிச்ச ஒரு ஆள். அப்பேற்பட்ட ஒருத்தர் வந்துட்டு இந்த சண்டை காட்சிகளில் ஈடுபடும் பொழுது இல்லை சும்மா ட்ரெயின் முன்னாடி ஒரு 2 பேர் அழகாக சுலபமாக தள்ளி சாவடிக்கும் போது இல்லை ஹெலிகாப்டர் பிளேடில் யூஸ் பண்ணி ஒருத்தரை கொலை செய்யும் பொழுது எமோஷ்னல் மீனிங் இருக்கா இந்த சண்டை காட்சிகளுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான். இதெல்லாம் நடக்கும்போது ஐ கெப்ட் திங்கிங் the ப்ராமிஸ் ஆஃப் த ஃபிலிம்லேருந்து இது ரொம்ப விலகி வந்துச்சு, அதனுடைய சோலை கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த 2ஆம் பாதையில் கண் பார்வையில் கடத்த முடிஞ்ச பல எமோஷன்ஸ் கூட அந்த முதல் பாதையில், இந்த 2ஆம் பாதையில் பெரிய பெரிய வரிகள் கிடைச்சும் பெருசாக கடத்த முடியல அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இந்திராணி வந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த விலங்குகள் கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படிங்கிறது போல் ஒரு வரி ஒன்று வரும். அண்ட் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அப்படி தான் நம்ம பார்க்குறோன்னு நினைக்கிறேன். மனிதர்களாக ஒரு டைமில் எப்பயோ இருந்திருப்பாங்க போல். ஆனால் இன்றைக்கி இந்த சூழலுக்கு இந்த கால கட்டாயத்தினாலையும் அந்த டெல்லி அப்படிங்கிற ஒரு இடத்தின் கட்டாயத்தினாலையும் ஆல்மோஸ்ட் ஒரு விலங்குகள் பூரா மாறிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆரம்பத்திலேயே கூட இந்த இடத்தினுடைய சாபமோ இது அப்படின்ற ஒரு வரி கூட ஒன்று வரும். அந்த இடத்துல விலங்குகள், இன்ஃபேக்ட் விலங்குகள்னு சொல்லும்போது இவங்களுடைய காதல் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட இன்னும் ஒரு 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 அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் சென்சுவாலிட்டியே இந்த பைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம மோர் தென் ஒன்ஸ் 2 கதாபாத்திரங்கள் கிட்டேருந்து நம்ம கவனிக்கலாம். இது மத்தியில் பெருசாக பிரயோஜனப்படாத ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போல் ஒன்று. அதன் பிறகு இன்னொரு ஒரு கரு இந்த படத்துக்கு என்ன, ஒரு அண்ணனும் தங்கச்சியும் சேருவாங்களா மாட்டாங்களா, அந்த அண்ணனுக்கு தன்னுடைய தங்கச்சி எங்கேன்னு தெரியுமா, தங்கச்சிக்கு தன்னுடைய அண்ணன் எங்கேன்னு தெரியுமா. இது மத்தியில் எனக்குள்ளே எழுமிக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி வந்து அமரன் இதை பொறுத்து அவர் சந்திக்கக்கூடிய வருத்தங்கள் அடல்ட்டான பிறகு நம்ம பெருசாக பார்க்குறோமா, அவர் ஏதாவது தேடுறாரா. அவரை விடுங்க, அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தற்செயலாக தன்னுடைய தங்கச்சியை ஒரு இடத்துல சந்தித்த கமல்ஹாசன் ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர் சக்திவேல் வந்து அவர் அதை எவ்வளோ ஒரு இடத்துல வந்துட்டு நான் சொன்னேன்ல உனக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்வது அவர் மேலே இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச அன்பையும் நம்மக்கிட்ட இருந்து அது தூக்கிடுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது இவர் இன்ஃபேக்ட் கடைசியில் பிராச்சிதம் தேடும் வகையில் ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது கூட சரி ஓகே இவர் இவருடைய வாழ்நாள ஓரளவுக்கு இந்த வேலை செஞ்சே இவர் கடத்திக்கலாம், தான் பண்ண குற்றங்களுக்கு வருந்திக்கிட்டே அப்படியே கடத்திடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அங்கேருந்து ஒரு ஹீரோ கொண்டாட்டம் போல் விண்வெளி நாயகா அப்படின்ற ஒரு பாட்டு அங்கே உட்காரும் பொழுது இதெல்லாம் தான் பிரச்சனையாக நான் பார்க்குறேன் இந்த படத்தில். குரோசாவா படங்கள்ல பெஸ்ட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஏன் ஒர்க் ஆகுது, அஃப்கோர்ஸ் கொரியோகிராஃபி பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செட்டிங் அழகாக இருக்குது, பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பல வேலைகள் செய்வார். அதை செட் பண்ணுறதுக்கு, அந்த எமோஷனல் ஸ்டேக்ஸை உயர்த்துவதற்கு, அதனுடைய ஆன்டிசிபேஷன் ஏற்றுவதற்கு, அதுக்குள்ளே இந்த கதாபாத்திரங்கள் யார் என்ன அப்படின்றது தெளிவாக நமக்கு புரிய வைப்பதற்கு, ஒரு சைட் நம்ம எடுத்துக்க முடியுமான்ற ஒரு மோட்டிவேஷன் நம்ம கொடுப்பதற்கு அடிக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பேசின சில சக்திவேல் சார்ந்த பிரச்சனைகள்னால அவர் சுலபமாக இந்த மாதிரி சண்டை காட்சிகள் எல்லாம் ஈடுபடும் பொழுது அவருக்கு பின்னாடி நம்ம நிற்கிறோமா அப்படின்றது தான் கேள்வி. ஒரு முக்கியமான ஒரு எமோஷனல் ஸ்டேக்காக என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்காரு, தன்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், அதாவது ப்ராக்டிக்கலி என்னதான் ஒருத்தருக்கு ஒரு வேளை மேபி ஒரு 2 பேர் மேலேயும் அவர் பெரிய காதல் வச்சிருக்கலாம் அப்படின்றத நம்ம நம்ப முடியும் அப்படின்னா கூட ஒரு படம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கதைக்குள்ள அவர் தன்னுடைய ஒரு மனைவி
கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டேன் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆங்ஸ்ட். அவர் அங்கேருந்து தான் இந்த சண்டையெல்லாம் போடுறாரு அப்படின்னும் போது அதை ஏற்றுக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முக்கியமாக அவர் ஜெயிலேருந்து வந்த பிறகு யாருக்காக இவர் சண்டை போடுறான்னு சொல்கிறாரோ அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு வாரம் எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லிடாத நான் ஊர்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியே போகிறாரு. ஸோ அவரே அவ்வளோ சுயநலம் பிடிச்சி இருக்கும் பொழுது திடீர்னு நான் இவளுக்காக தான் சண்டை போடுறேன் அப்படின்னு நோபலாக அங்கே போய் சண்டை போடும்பொழுது அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒன்று சொல்லலாம், சப்போர்ட் பண்ண முடியுமான்றதை விட சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் கேட்குதா அப்படின்னு வாஸ்தவமான பேச்சு. இப்போ செக்கச்சந்தவானம் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பல சண்டைகள் நடக்கும். பல்வேறு மனிதர்கள் வந்து நான் உன்னை கொலை செய்ய போகிறேன், நான் உன்னை கொலை செய்ய போகிறேன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதில் யார் பக்கமுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் கமல் அவர்கள் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்காங்க. அவர் பாடக்கூடிய ஒரு சண்டையில் ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோயிக் தன்மை சேர்க்கப்பட்டிருக்குல்ல. அது ஷூட் பண்ண ஒரு விதத்தில் அவர் திரும்ப வரும்போது இதுதான் கம்பேக் ஃபைட்டு, இது இந்த மாதிரி ஃபைட், அந்த மாதிரி ஃபைட் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கப்படும் பொழுது அப்போ தான் இந்த படம் வந்து இவர் சார்ந்து தான் நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இது இருக்கும்னு நம்மளை தோண வைக்குது. இந்த படம் ஆரம்பத்தில் இல்லை, அமரனை ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன பையனாக நம்ம பார்ப்போம். அந்த சின்ன பையனாக நம்ம பார்க்கும்போது அவன் ஒரு பெரிய ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட. கரைப்படியாத ஒரு பையனாக இருப்பான், ஒரு மனுஷனாக இருப்பான் இல்லையா? ஏன்னா அமரனே போக போக இந்த படத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு என்னை மிருகமாக்கிட்டாங்க, என்னை மறுபடியும் மனுஷனாக ஆக்கு அப்படின்ற ஒரு கெஞ்சலே நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த படத்தையே ஒரு விதத்தில் இந்த அமரன் கதாபாத்திரம் போல் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அழகும் ஆழமும் அர்த்தங்கள் நிறைஞ்ச சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஏர்லி போர்ஷன்ஸ் ஆஃப் த ஃபில்மில் போக போக சுலபமான ஒரு கொலைகளை நிகழ்த்துவதிலையும் ஹீரோ மூமெண்ட்ஸ் உருவாக்குற ப்ரெஷர் மேபி இருக்கா, மேபி அதனால தானோ என்னவோ அந்த ஆரம்ப அழகு, அதனுடைய டெப்த் ஆஃப் மீனிங் அது எல்லாத்தையுமே இழக்க ஆரம்பிச்சது தக் லைஃப். இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு அது நடக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேங்ஸ்டர் ஃபில்மாக மாறிடுது இல்லையா? அத்தனை அர்த்தங்கள் நிறைஞ்ச படம், இன்னும் எமோஷனல் எக்ஸ்ப்ளோரேஷன் தேவையான இந்த ஃபில்ம் வந்து கடைசியில் இந்த படத்திற்கு இந்த 2 ஜாம்பவான்களும் இணைஞ்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே உருவாக்க ஆரம்பிக்குது. பட் என்னதான் அது சொல்லியிருந்தாலும் கூட இல்லை, இன்றைய தேதிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு படத்தினுடைய ஒரு 2ஆம் பாதி ஒர்க் ஆகாத பொழுது மொத்த படத்து மேலேயுமே ஒரு மாதிரி ஒரு கரையை தூக்கி போட்டு இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு வெறுப்பு அது மேலே தூக்கி போட்டுட்டு எதுவுமே செட் ஆகலை, சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை உனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தக் லைஃப் உடைய செகண்ட் ஹாஃப் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட, இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய கிராஃப்ட் ரிலேட்டட், கான்டென்ட் ரிலேட்டட் வேல்யூ நான் பெருசாக பார்க்குறேன். நான் நீங்கள் கேட்கலாம், ஸோ இந்த காரணத்தினால நான் என்ன படத்தினுடைய 2வது பாதியை நான் முழுமையாக மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. புரியுது, மன்னிக்க வேணாம், அதனால் முதல் பாதியும் மறக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. 37 வருஷம் முன்னாடி இதே 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உலக புகழ்பெற்ற படமாக இன்றைக்கி மாறி இருக்கு. பல இயக்குநர்களை உருவாக்கின ஒரு படமாகவே இன்னும் அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபில்மை நாயகனை சொல்கிறேன் நான். சக்திவேல் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அங்கே இருந்தாங்க. சக்திவேலுடைய ஒரு பேரனும் சக்திவேல் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். தன்னுடைய உடல் சார்ந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அங்கேருந்து ஒரு காதல் செய்யக்கூடிய ஒரு ஐடியாவும் அந்த படத்துலேயும் இருக்குது, இந்த படத்துலேயும் இருக்குது. இந்த மாதிரி பல ஒப்பீடுகள் நம்ம வைக்கலாம். பட் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா அந்த படம் தன்னுடைய எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் நம்பிச்சு. இந்த படம் கொஞ்ச நேரத்துக்கு அதை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு, பட் அதன் பிறகு வழி தவறி போனதாக பார்க்குறேன். ஸோ இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் தக் லைஃப். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். உங்களுக்கு இதில் ஒட்டினது என்ன ஒட்டாததுன்னு படம் பொறுத்தும் சொல்லுங்கள், ரிவ்யூ பொறுத்தும் தாராளமாக சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ஆரம்பித்து 1 மாதம் ஆச்சு இந்த சேனலை. இவ்வளோ நாட்களாக இந்த கான்டென்ட்டுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றிகள். ஐ கேன் டெல் யூ மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் இஸ் ஆன் த வே. தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள், வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Nexus Renewable based out of IATM Research Park, which is pioneer in research on renewable energy and sustainable infrastructure development. Healthyana sweets and snacks வாங்க ஆலடிப்பட்டியானுக்கு வாங்க.